ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னா, கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள். ரொம்ப ஆழமான ஒரு செய்தி. நல்லா கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு தடையான சில விஷயங்கள் இருக்கும். நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்தி செல்லுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் நம்ம அடைய வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு நம்மளை விடமாட்டிக்குது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்கும். சத்தியம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆகவே இந்த சத்தியம் உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தின் தடைகளை உடைக்கும். நம்முடைய வாழ்க்கை செயல்களால் நிறைந்தது. செயல்கள் குறைய குறைய நாம் மரிக்கிறோம். நாம் மரித்து விட்டால் இந்த உலகத்தில் நம்ம எதையும் செய்ய போறது கிடையாது. இதுல நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள்னு உண்டு. நல்ல செயல்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நற்பலனை கொண்டு வரும். ஆகவே தான் ஆண்டவர் காயினிடத்தில் வந்து சொன்னார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? கெட்ட செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில துர்பலனை கொண்டு வரும், கெட்ட பலன்களை கொண்டு வரும். செய்ய வேண்டியவைகள் செய்யக்கூடாதவைகள் என்று இருக்கிறது. அதுல செய்ய வேண்டியதை செய்யாவிட்டாலும் பாவம், செய்யக்கூடாததை செய்தாலும் பாவம். ஆண்டவர் டூ செய் அப்படின்னு சொன்னதை செய்யலனா பாவம். டோன்ட் செய்யாத அப்படின்னு சொன்னதை செஞ்சா பாவம். அப்ப செய் அப்படின்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை இன்னைக்கு நமக்கு போதிக்கிறார். அதுதான் என்னது? கனம் பண்ணு. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கனம் பண்ணு. கனம் பண்றீங்களான்னு கேளுங்க. நீங்க கனம் பண்றீங்களா? ஆங்கிலத்தில் ஹானர் என்றால் மரியாதை செய்தல், மதித்தல், மற்றவர்களை உயர்வாக எண்ணுதல். டு ஷோ கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் சம்ஒன் ஆர் சம்திங். டு ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் சம்ஒன் ஆர் சம்திங். இந்த காலம் யாரும் யாரையும் மதிக்கிறதில்ல. இது ஒரு மோசமான ஒரு காலம். முந்திலாம் ரொம்ப மதிப்பை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மதித்த ஒரு காலம். ஆனால் இது ரொம்ப மோசமான காலம். ஒருவேளை நேருக்கு நேர் மதிப்பா பேசினாலும் அந்த பக்கம் போய் அவதூறா பேசுற ஒரு காலம். அதனால யாரு நம்மளை மதிச்சாலுமே அதை நாம நம்ப முடியாது, நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்னு. அப்படி ஒரு மோசமான ஒரு காலத்துல இருக்கிறோம். அப்படி பிறருக்கு மரியாதை கொடுப்பது, மற்றவர்களை மதிப்பா நடத்துவது என்கிறது ஒரு அறிவு. அந்த அறிவு இல்லாம தான் மக்கள் இந்த நாட்கள்ல மற்றவர்களை கனம் பண்ணாம இருக்கிறாங்க. எப்படி ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏசாயா 5:13 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏன் நாம் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? அறிவில்லாமல். ஏன் நாம் சிறைப்பட்டு போகிறோம்? அறிவில்லாமல். அப்ப கனம் பண்றதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம கனம் பண்ணலன்னா ஆசீர்வதிக்கப்படுறதில்ல. ஆசீர்வாதத்தை எப்படி இழக்கிறோம்? கனம் பண்ணணுங்கிற அந்த அறிவு இல்லாததுனால நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்யறோம்? இழந்து விடுகிறோம். ஒருத்தன் குடிக்கிறான், குடிக்கிறவனுக்கு அறிவு இருக்காது, அதனாலதான் குடிக்காதன்னு சொல்றோம். மற்றபடி வயிற்றுக்குள்ள அந்த சாராயம் போய் அது குடலை கெடுத்தா என்ன, ஈரலை கெடுத்தா எங்களுக்கு என்ன? வலி யாருக்கு? உனக்கு தான். ஆனா
அவனுக்கு அறிவு இல்லாம போகுது பார்த்தீங்களா, அது சமுதாயத்துக்கு பெரிய இடைஞ்சல். அப்ப குடிச்சிட்டு போலீஸ்ட தகராறு பண்றான். இவனுக்கு அறிவு இருக்கா? போலீஸ் என்ன செய்வாங்கன்னா, இப்ப அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, அடிச்சாலும் அவனுக்கு உரைக்காது. அதனால அவங்க கொஞ்சம் பொறுமையாவே போவாங்க. ஆனா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு புத்தி தெளியும் பாருங்க. அந்நேரம் எங்க உட்கார்ந்துருப்பான்? டவுசரோட ஜெயில உட்கார்ந்துருப்பான். அதுக்கப்புறம் அவனை வச்சு உரிச்சு தள்ளிடுவாங்க. புரியுதா? அப்ப இவனுக்கு காவல்துறையினரை மதிக்கணும்னு ஏன் தெரியல. குடிச்ச உடனே இவனுக்கு என்ன இல்லாம போச்சு? அறிவு இல்லாம போச்சு. அப்ப மதிக்க வேண்டிய ஆட்களை மதிக்கல அப்படின்னா அடைய வேண்டிய தண்டனை என்ன செய்யணும்? அடையணும். அது மாதிரி சின்ன பிள்ளைகள் பாருங்க, பெரியவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வணக்கம் சொல்ல மாட்டாங்க. வணக்கம் சொல்லணுங்கிற அறிவு கிடையாது. அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகள் யாரும் அவங்களுக்கு வேணும்னு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அம்மா இருக்கு, அப்பா இருக்கிறாரு, என்ன அவ்வளவுதான். அதனால யாரையும் மதிக்க மாட்டாங்க. அதை நம்ம குத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா அது சிறு பிள்ளைத்தனமானது. ஆனா வளர வளர அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? மரியாதை சொல்லி கொடுக்கணும், கனம் பண்ண சொல்லி கொடுக்கணும். வாழ்க்கையில நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு குணம், ஒரு முக்கியமான பழக்க வழக்கம். அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கனம் பண்ணுதல் அப்படிங்கிறது ஒரு அறிவு தான். அந்த அறிவு வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அறிவு தான். சில பொது நிகழ்ச்சிகளுக்கு நாங்க போகும்போது விசுவாசிகள் எங்களை ரொம்ப கனம் பண்ணுவாங்க. ஆனா அங்க இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு எங்களை தெரியாது. அதனால அவங்க இப்படி சும்மா வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன் அவங்க எங்களை கனம் பண்ணல? அவங்களுக்கு எங்களை பற்றிய அறிவு, ஒருவேளை இவங்க விசுவாசிகள் போய் இவங்க எங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் சார் வாங்க 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 அப்படின்னு கனம் பண்றத நம்ம. ஸோ ஏன் அந்த இடத்துல அவங்க என்னை கனம் பண்ணல? அவங்களுக்கு அந்த அறிவு, அதாவது ஒரு மனுஷனா அவங்க மதிப்பாங்க. ஆனா எனக்கு எழுந்து வணக்கம் சொல்ற அளவுக்கு என்னை அவங்களுக்கு தெரியாது. அந்த இன்ஃபர்மேஷன், அந்த அறிவு, அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. ஸோ எதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, கனம் பண்றதுங்கிறது ஒரு அறிவு. சொல்றது புரியுதா? பல சந்தர்ப்பங்கள்ல சபை விசுவாசிகள் எங்களை கனம் பண்றதில்ல. கனம் பண்றதில்லைன்னா சோத்திரம் சொல்றதில்ல அல்லது எங்களை அப்படி சொல்லல. நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்டீரியரா நம்முடைய செயல்கள்ல நிறைய விஷயம் இருக்குது. ஆனா எல்லாத்துக்கும் நாங்க ரெஸ்பாண்ட் பண்றது கிடையாது. அது எல்லாத்தையும் நோண்டி எடுத்தா என்ன ஆகும்னா, நாங்க உங்களை கனம் பண்ணாம ஆயிரும். புரியுதா? அப்ப எங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது. நம்ம எப்பயும் எல்லாரையும் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும், மதிக்கணும். அதனாலதான் எல்லாரோடையும் அந்த ஐக்கியத்தை என்ன செய்ய முடியுது? காத்துக்கொள்ள முடிகிறது. அப்ப இந்த அறிவு இருந்தா தான் நம்ம சமுதாயத்துல எல்லாரோடும் அன்பா இருக்க முடியும், ஐக்கியமா இருக்க முடியும், ஒரு மனமா இருக்க முடியும், ஒற்றுமையா இருக்க முடியும். கசப்பு வெறுப்பு எதுவும் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியும்? புரியுதா? வாப்பா, இப்ப இவரை நான் கனம் பண்றேன். எந்த சிறு பிள்ளைகளை பார்த்தாலும் நான் என்ன செய்வேன்? சிரிப்பேன். ஏன்னா he is a human being. அந்த பிள்ளை என்னை பார்த்து சிரிக்காது. அது இவர் இதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னு ஒரு மாதிரி இப்போ பார்க்கும். சரி, அது ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அடுத்த முறை அந்த பிள்ளை சுதாரிச்சுக்கிடும். ஏன்னா அந்த டைம் நான் பார்த்த உடனே சிரிப்பேன். அது எதிர்பார்த்துருக்காது நான் சிரிப்பேன்னு. அதனால அது ஒரு மாதிரி பார்க்கும், அதுக்குள்ளே கிராஸ் பண்ணிடுவோம். ஆனால் அடுத்த முறை அதுவே என்ன செய்யும்? சிரிக்கும். ஏன்னா பாஸ்டர் நம்மளை பார்த்தா என்ன செய்கிறாரு? சிரிக்கிறார், அதாவது மதிக்கிறாரு. ஏன்னா பொதுவாக பிள்ளைகளை நம்ம யாரும் கண்டுக்கிறது இல்லை தானே, நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருப்போம். அது மாதிரி ஸோ ரோட்லையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்டேன்னா நான் என்ன செய்வேன்?
விஷ் பண்ணுவேன், சிரிப்பேன். ஆனால் வேகமாக போகிறோம் வாரோம், அதனால் சில நேரங்களில் சில இடங்களில் உங்களை எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அப்போ உங்களை பார்த்த உடனே நீங்கள் தாங்கிறது டக்குன்னு என்ன செய்யாது, மைண்டுக்கு வராது. அவங்க ஸ்தோத்திரம் எல்லாம் போடுவாங்க, வணக்கம் போடுவாங்க, சிரிப்பாங்க, தலையாட்டுவாங்க. நமக்கு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகும். சில நேரம் அப்படி கண்ணாடியில் பார்ப்பேன், பார்த்துட்டு கையை தூக்குறது உண்டு. சில நேரம் அப்படி போயிடுவோம், என்ன நினைப்பாங்களோ நமக்கு தெரியாது. போதா குறைக்கு நமக்கு கண்ணில் வேற பிரச்சனையா, அதனால அப்படிலாம் பல போராட்டங்கள் என்ன செய்யும் இருக்கும். ஆனாலும் என் மனசாட்சிக்கு விரோதமா யாரையும் கனவீனம் பண்றது கிடையாது. எல்லா மனுஷரையும் கனம் பண்றது உண்டு. அப்படி கனம் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள என்ன செய்ய போறதில்ல, வரப்போறதில்ல. மற்றபடி நான் செய்கிறது சில நேரம் இவருக்கு ஹர்ட் ஆகலாம், இவர் செய்கிறது எனக்கு ஹர்ட் ஆகலாம். நான் நடந்துக்கிற முறை சில நேரம் இவருக்கு பிடிக்காம இருக்கலாம், இவர் நடந்துக்கிற முறை எனக்கு. ஏன்னா we are not perfect human being. நம்ம யாருமே கடவுள் கிடையாது, நம்ம யாருமே தேவ தூதர்கள் கிடையாது. ஈவன் கணவன் மனைவிக்குள்ளேயும் தான். நீங்க ஒரு தேவதூதனை கல்யாணம் பண்ணல, நீங்க ஒரு எல்லாரும் தூதன் தானே, ஆணோ பெண்ணோ கிடையாதுல தேவதூதனை. ஸோ உங்க மனைவி ஒரு தேவதூதன் கிடையாது, உங்க கணவர் ஒரு தேவதூதன் கிடையாது, உங்களுக்கு பிறந்த பிள்ளை குட்டிகளும் தூதர் குட்டிகள் கிடையாது. அப்ப we are imperfect. ஆனா நான் மதிக்கும் போது, நான் கனம் பண்ணணும் நினைக்கும் போது, நான் குறைகளை மறைக்க பார்க்கிறேன், மறக்க பார்க்கிறேன். அப்ப இவரை நான் நிறைவாய் பார்க்கும்போது தான் நான் கனமாய். ஸோ என்னுடைய அல்டிமேட் கோல் என்னன்னா, ஐ ஷுட் ஹானர் ஹிம், ஐ ஷுட் ரெஸ்பெக்ட், மதிக்கணும், அவ்வளவுதான். அவர்கிட்ட என்ன குறை இருந்தாலும் நான் மதிக்கணும். இதுதான் உன்னதமான ஒரு குணம். இது இருந்தாலே நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க செயல்கள் கரெக்டா இருக்கும், உங்களுடைய மதிப்பு செல்வாக்கு என்ன செய்யும், கூடும். ஆமா, உறவுகளை என்ன செய்ய முடியும், நம்ம காத்துக்கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலா உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளை இருக்கல, பிரதானமான கட்டளை, அதை நம்ம நிறைவேற்ற முடியும். தேங்க்யூ. அதனால இந்த கனம் பண்ணுதல்ங்கிற அந்த அறிவு நமக்கு இந்த செய்தியின் மூலமாக தேவன் நமக்கு போதிக்க விரும்புகிறார். சில உதாரணங்களை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போறேன். வேதத்தில் ஆகார், அவள் ஒரு வேலைக்கார பெண், ஆபிரகாமின் வீட்டில் இருந்தவள், எகிப்து தேசத்தை சேர்ந்த ஒரு பெண். அந்த நாட்கள்ல அடிமைக்கு கொஞ்சம் கூட வேல்யூ கிடையாது. மிருகத்தை விட கீழாக நடத்தப்படுகிறவர்கள், அவர்களுக்குன்னு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க லீவு கேட்க முடியாது, அல்லது அளவுக்கு அதிகமாய் வேலை சொல்லும் போது எனக்கு இது கஷ்டமா இருக்குன்னு அவங்க சொல்ல முடியாது. உயிரனாலும் கொடுத்து அவங்க எஜமானுடைய கட்டளையை அவங்க நிறைவேற்றணும். அந்த அளவுக்கு தாழ்ந்த நிலையில் இருந்த ஆகார். சாராளுக்கு பிள்ளை இல்லை. அதனால ஒரு நாள் ஆபிரகாமும் சாராளும் பேசிக்கிட்டு இருந்தப்ப ஒரு ஐடியா கொடுக்குறேன், எப்படின்னு பாருங்க அப்படின்னா, என்னம்மா, இந்த வேலைக்கார பிள்ளை இருக்கால, கொஞ்சம் நல்ல குணமா தெரியுது. எப்படி தெரியுது? நல்ல குணமாத்தான் தெரியுது, நல்ல குணமாத்தான். அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவளால என் வீடு கட்டப்படும், அவளுக்கு பிறக்கிற பிள்ளைய நம்ம பிள்ளையா வளர்த்துக்கிடும். ஏன்னா அவள் ஒரு அடிமை பெண்கிறதுனால அவளுக்குன்னு எந்த உரிமையும் கிடையாது. அப்ப நான் சொல்றது எல்லாத்தையும் அவள் செய்வான், அவளுக்குன்னு சித்தம் கிடையாது. அப்ப நீ கல்யாணம் பண்ணியாச்சு, பிள்ளைய பெத்துக்கோ, பெத்தாச்சு, அந்த பிள்ளைய என்கிட்ட கொடுத்தாச்சு, சத்தம் போடாமல் வீட்டில் பாத்திரத்தை விளக்குவா. ஸோ அந்த பிள்ளை என் பிள்ளை. வாழ்நாள் முழுசும் ஒரு நாள் கூட ஆகார் அதை தான் பிள்ளைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இதெல்லாம் யாரு கணக்கு? சாராள் கணக்கு. கல்யாணம் பண்ணியாச்சுங்க. பாருங்க, ஆகார் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். சேட்ட ஆரம்பிச்சிருச்சா? கவனிங்க, இது ஏதோ தற்செயலானது கிடையாது, இவளுக்கு அறிவு கிடையாது.
அப்ப இந்த கனம் பண்ணுதல்ங்கிறது ஒரு அறிவுன்னு சொன்ன. இந்த அறிவு இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே கனம் பண்ணுவோம். நான் இப்ப அடுத்து யாரை கனம் பண்றதுங்கிற விஷயத்தை தான் கொஞ்சம் டீட்டெயிலா எடுக்க போறேன். எப்படி கனம் பண்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்தடுத்த வாரங்களில் சொல்லி தருவேன். ஏன்னா அது ரொம்ப டீட்டெயில் சொல்ல, ரொம்ப டெப்த் ஆனது. அந்த அறிவு இருந்தா போதும், நம்ம எல்லாரையுமே கனம் பண்ணுவோம். அப்ப இவ்வளவு நாள் ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல தான் கனம் பண்ணி இருந்திருக்கிறாள். நம்ம அடிமை, நம்ம எஜமான் ஆபிரகாம், எஜமாட்டி அம்மா சாராள்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்கம்மா, ஆமாங்கம்மா, இல்லைங்கம்மா, இருக்கட்டுங்கம்மா, ஆமாங்கம்மா. இதெல்லாம் ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல தான் செஞ்சிருந்திருக்கிறாளே தவிர உண்மையா மனசார இவள், புரியுதா? நான் சொல்றதை நல்லா விளங்கிக்கோங்க. நம்ம நிறைய நேரம் நிர்பந்தத்தின் பேர்ல தான் கனம் பண்றோம். நான் கூட சொன்னேன்ல, நேருக்கு நேர் நம்ம கனம் பண்ணுவோம். அங்கிட்டு போய் அது கிடக்குது, அவ கிடக்குறா பாருங்க. நீங்க அந்தரங்கத்துல ஒருத்தரை கனம் பண்றது தான் ரொம்ப முக்கியமானது. வெளியரங்கமா கனம், இப்ப நம்ம இந்த கனம் பண்றதுங்கிற அறிவு சொன்னேன்ல, நீங்க வெளியரங்கமா ஒருத்தரை கனம் பண்ணீங்கன்னா, அந்தரங்கத்துல கனவீனம் பண்ணீங்கன்னா, நிச்சயமா ஒரு நாள் வெளியரங்கமா என்ன செய்வீங்க? அவங்கள கனவீனம் பண்ணுவீங்க. அப்ப இவ நாச்சியார அற்பமா எண்ணினால் கனவீனம் பண்ணுகிறாள். அந்த சாராள் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் ஏதோ தற்செயலா இந்த சூழ்நிலை அவளை மாத்துச்சின்னு கிடையாதுங்க. அவளுடைய நேச்சர் அதுதான். அவளுக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. என்ன நடந்துச்சு? அவ சும்மா இருப்பாளா? கடினமாய் நடத்தினாள். இப்பயும் அவ என்ன செய்யறா தெரியுமா? நாச்சியாரை விட்டு ஓடி போனால். இதுவும் டிஸ்ரெஸ்பெக்ட் தான். என்னது? போடி, ஓன்ட்ட தான் நான் வேலை பார்க்கணுமா? வேலை பார்க்கறதுக்கு வேற இடமே கிடையாதா? சும்மா கடை பெருசா வந்துட்டான், முடிஞ்சு வச்சா. இவ ஏன் ஓடி போறா? she disrespect her. அவளை பா, நான் எனக்கு வாழ தெரியும். கத்தர் விட்டாரா? கவனிங்க கவனிங்க கவனிங்க, கத்தர் விட்டாரா? அவர் சொன்னாரு, நீ போய் உன் நாச்சியாரின் கீழ். அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் போனவன வயத்துக்கிடுவாளா? ஓடுகாலி எங்க வந்துட்ட அப்படின்னு பால. அப்ப இவ என்ன செய்யணும்? சரிங்கம்மா, மன்னிச்சுக்கோங்கம்மா, நான் தெரியாம அப்படி சொன்னா தான் உள்ள போக முடியும். அப்ப she should respect her. ஆண்டவர் போய் உன் நாச்சியாரின் கீழ் அடங்கி இருன்னு சொல்றாருன்னா, மறைமுகமா என்ன சொல்றாரு? உன் நாச்சியார கனம் பண்ணு, கனம் பண்ணு, அறிவா நடந்துக்கோ. அதுதான் ஆண்டவர் மறைமுகமா சொல்றது. அறிவு கெட்டத்தனமா மதிக்காம என்ன செய்யாத, நடக்காத. எப்படியும் இவ போய் அடங்கி இருக்கணும்னா நாச்சியார என்னதான் செஞ்சு ஆகணும்? வார்த்தைக்கு வார்த்தை ஆமாங்கம்மா, இல்லைங்கம்மா, சொல்லுங்கம்மா, சரிங்கம்மா போட்டுதான் ஆகணும். அவளுக்கே ஆச்சரியம் ஆகணும். இப்படி இவன் மாறினா என்னமோங்க. ஆண்டவர் அன்னைக்கு பேசினது அவளுக்கு அறிவை கொடுத்துச்சு. இன்னைக்கு நான் பேசுறது உங்களுக்கு அறிவை கொடுக்கணும். சொல்லி வச்சுதான் வந்தேன். ஆண்டவரே, நான் பேசுனா யாருக்கு என்ன வராது, நல்ல நீங்க பேசுங்க. நான் பேசுறது வேணா ஒரு இன்ஃபர்மேஷனா இவளுக்கு போகுமே தவிர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காது. ஆண்டவரே, மக்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட டீல் போட்டு தான் வந்தேன். ஆண்டவர் சொன்னார், அறிவா நடந்துக்கோ. போனா அடங்கி இருந்தா அதனுடைய பலன் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இஸ்மவேலுக்கு வந்தது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்மவேலர்கள் சும்மா செல்வ செழிப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே. எதினால்? ஆகாருக்கு வந்த அறிவினால். என்ன அறிவு வந்தது? கஷ்டங்க, கஷ்டம். ஏன் கனம் பண்றதில்ல தெரியுமா? தாழ்மை இல்லை. தாழ்மை வெளியே இருக்கு, உள்ள இல்லை. மனத்தாழ்மை இல்லை, மனத்தாழ்மை இல்லை. கடைசியா நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனா கர்த்தர் அந்த அறிவை கொடுத்து அவளுக்கு ஒரு மனத்தாழ்மைய கொடுத்தார். அது கொஞ்சம் கஷ்டம்தான்.
கொஞ்சம் சுயம் சுண்டி இழுக்கும், புரியுதா? ஆனாலும் எத்தனை ஆயிரம் தலைமுறை அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு மட்டும் அவ கோச்சிக்கிட்டு போயிருந்திருந்தான்னா இன்னைக்கு இஸ்மவேல்ங்கிற ஒரு சந்ததி இருந்திருக்குமான்னு தெரியல. அரபு நாடுகளை பாருங்க, செல்வம் கொளிக்குதுங்க. வனாந்தரமா இருந்த துபாயை இன்னைக்கு ஒரு சொர்க்கமா மாத்தி இருக்கிறாங்க. இப்ப துபாய் மாதிரியே ஒரு சிட்டியை கடலுக்குள்ள கட்டுறாங்களாம். அவ்வளவு கோடி கோடி காசு வச்சிருக்காங்க. தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் நீ கனம் பண்றதுனால கடுகளவு குறைஞ்சு போக மாட்ட. கனம் பண்ணல கர்த்தர் கைவிட்டுருவாரு. நீ ஏன் கனம் பண்ணல, ஏன் நான் மதிக்கலங்கிறக்கு நீ 1008 நியாயம் சொல்லலாம். நியாயம் சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. கிடையாது. நம்ம மண்ணு, நம்ம யாரு? மண்ணு. நீ மதிக்கலங்கிறதுக்கு ஒன்னே ஒன்று செஞ்சு காட்டு. நீ மதிக்க வேண்டான்னே நான் சொல்லி பிரசங்கம் பண்ணி முடிச்சிடறேன். என்ன தெரியுமா? ஓடி போய் சவத்துல முட்டு. உன் மண்டை உடையலனா நான் நம்புறேன் நீ பெரிய ஆளு, நீ யாரையும் மதிக்க வேண்டாம். என்ன ஆகும் சொல்லுங்க அருமையானவர்களே, இனிமையானவர்களே, சொல்லுங்க. என்ன ஆகும்? உயிர் போயிருமியா? அப்படி ஒரு செகண்ட்ல போற உசுர பிடிச்சிருக்கிற உனக்கு என்ன வைராக்கியம் தேவையா? தாழ்த்துங்க. தாழ்த்துறதுனால நம்ம குறைஞ்சு போக மாட்டோம். மதிக்கிறதுனால நம்ம குறைஞ்சு போக, மற்றவர்கள் நம்ம விட உயர்வா நினைக்கிறதுனால குறைஞ்சு போக மாட்டோம். ஆமா, தனிக்கட்டை எரியாது. நமக்கு மற்றவர்கள் தேவை. எல்லாரும் எனக்கு வேணும்னு நினைக்கணும். மதிச்சினா யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். மதிச்சினா யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். மதிச்சா யாரையும் தூக்கி எறிஞ்சு பேச மாட்டோம். மதிச்சா ஒத்தையில யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு மூஞ்சை இப்படி தூக்கி வச்சுட்டு உட்கார மாட்டோம். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, மற்றவர்களை கனம் பண்ணி வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஆரோக்கியமான. ஃபாதர் பாடுறார்ல, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நீ சொல்லு, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாரையும் கனம் பண்ணுவேன். என்ன யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? இன்னும் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்ட உடனே ஊழியத்துக்கு வந்துட்டாருங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே தாமதமின்றி கிறிஸ்துவே இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டார். ஏன் அப்படின்னா அவர் ஏற்கனவே வேத பண்டிதன். புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே வேத பண்டிதன், நியாயப்பிரமாணங்களை கற்று குடித்தவர், கற்று தேர்ந்தவர். கமாலியலின் பாதத்துல ஸ்காலர். ஏற்கனவே என்ன ரட்சிப்பின் அனுபவம் இல்லை அவருக்கு, அவ்வளவுதான். இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் இவருக்கு வெட்ட வெளிச்சமாயிருச்சு. ஆஹா, இது எல்லாம் யாரை பத்தி தான் பேசுது? இயேசுநாதரை பத்தி தான் பேசுதுன்னு அவர் பிரசங்கம் பண்றாரு. ஊத்தா வருது. ஆனா இட் இஸ் a beginning stage. அவருடைய ஊழியத்துல ஆரம்பம். பக்கத்துல பாச்சுங்க, ஆரம்பத்திலேயே ஆடக்கூடாது. அப்ப போக போக ஆடலாமா? அதுவும் கூடாது. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் இவர் 3 வருஷம் அரேபியாவின் வனாந்தரத்துக்கு போய் என்ன பண்றாரு? இன்னும் பரலோக வெளிப்பாடுகளை பெறுகிறாருங்க. அவர் சொல்றாரு, 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், தேவதூதர்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டேங்கிறாரு. தேவதூதர்கள் பேசுகிறதை இவர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் பெரிய ஸ்காலர். திரும்பி வந்து தனி ஸ்தாபனம் அமைக்கல, தனியா சர்ச்சை கட்டி போய் உட்கார்ந்து கொட்டு தட்டல. என்ன பண்ணார் தெரியுமா? அப்போஸ்தலருடைய பாதத்திலே அடங்கி இருந்தார். அவங்க இவரை தூக்கி அந்தியோகியா சபைக்கு உதவி ஊழியக்காரனா போட்டாங்க. உதவி ஊழியக்காரங்க, உதவி ஊழியக்காரன். ஒரு நாள் அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் பேசினார். பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து, ஏங்க பிரிச்சு விட்டு அனுப்புனா போற திக்கமெல்லாம் அற்புதம் நடக்குது. அதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்துச்சா?
இல்ல. ஏன்னா அது அடங்கி இருந்த காலம். இவர் ஏன் அடங்கி இருக்கிறார்? ஒரு மதிப்பு தான். நமக்கு மேல தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒரு கனம் பண்ணுதல். புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை வயசுல பவுல் பெரிய ஆளா இருந்திருக்கலாம், மேபி தெரியல எனக்கு. அனுபவத்திலையும் அறிவுலையும் உண்மையிலே பவுல் பெரிய ஆள் தான். ஆனாலும் பேதுரு அப்படி கிடையாது. பேதுரு மீனவன். என்ன, அதுக்கப்புறம் பேதுரு படிப்பறியாதவன். புரியுதா? ஆமா, அவனும் மலைக்கு ஒதுங்கினதில்ல. பிள்ளைய சேப்பவன் கூட பள்ளிக்கூடத்துக்கு என்ன செஞ்சதில்ல, போனதில்ல. அப்படி ஒரு நிலையில் இருந்த பேதுரு, தேவன் அவரை அப்போஸ்தலனா உயர்த்தி வச்சிருக்கிறாருங்கிறதுக்காக பவுல் என்ன செய்தார்? அவருக்கு அடங்கி இருந்தார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி. அப்படின்னா என்ன அடங்கி இருக்கிறதுனா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கனம் பண்ணுதல், ரெஸ்பெக்ட், ஹானர். இப்ப இங்க வாயா, இப்ப நான் இவரை மதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன, இப்ப இவர் மேல எனக்கு ஒரு கோபம் வருது. இப்ப நான் பேசுறேன். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, அப்ப நான் பேசுறது இவருடைய இருதயத்தை காயப்படுத்திரும் அப்படின்ன உடனே, சரி பிரதர், என்ன இல்லை ஏதோ சொல்ல வந்தீங்க, இல்லை சும்மா கோபம் இருக்குல்ல. ஆனா பேசுனா அந்த வார்த்தை இவரை என்ன செஞ்சிடும்? ஹர்ட் பண்ணும். அப்ப அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட், இவர் மேல நான் வச்சிருக்கிற மரியாதை நிமித்தம் நான் என்ன செய்ய மாட்டேங்கிறேன்? அவரை காயப்படுத்த எனக்கு மனதில்லை. இப்ப இவரை வேண்டான்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இவர் யாரியா, அவர் சின்ன பைய அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படிதான் நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீ எல்லாம் அப்படி நம்ம ஏதாவது பேசி விட்டோம். ஏன்னா எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? கஷ்டம்தான். ஆனா கனம் பண்ணணும். என்ன செய்யணும்? ரெஸ்பெக்ட். சரி, இப்ப யாரையெல்லாம் கனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம வேகமா பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அந்த கனம் பண்ணணுங்கிற ஒரு நாலேஜ் வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த இன்ட்ரோடக்ஷனை கொஞ்சம் கூட்ட வேண்டியது ஆயிப்போச்சு. சரி, தேவனை கனம் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நம்ம யாரை தான் ஹானர் பண்ணணும்? தேவன். நம்முடைய தேவன் கனத்துக்குரியவர் மட்டுமல்ல, கனத்தை எதிர்பார்க்கிறவர். 1 சாமுவேல் 2:30 கடைசி போர்ஷன் பார்த்தீங்கன்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஹானர் மீ, ஐ வில் ஹானர் யூ. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். எல்லாமே ஒரே தத்துவம் தான். இந்த என்னை கனப்படுத்தாதவங்களை நான் கனஈனப்படுத்துவேங்கிறார்ல, ஆங்கிலத்தில் ஐ வில் ட்ரீட் வித் கண்டெம்ட் தோஸ் ஹூ டிஸ்பைஸ் மீ அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த கண்டெம்ட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நான் கேவலப்படுத்துவேங்கிறாருங்க. எனக்கு அந்த டிரான்ஸ்லேஷனை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகி போச்சு. என்னை யாராவது அசட்டா பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களை கேவலப்படுத்துவேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா டிமீன் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. டிமீன் அப்படின்னா இழிவுபடுத்துவேன். பாருங்க, அப்ப எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம கர்த்தரை கனம் பண்ணணும்னு? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கனப்படுத்துறதுங்கிறது ஒரே விஷயம்தான், ஒரே அறிவு தான். நீங்க கர்த்தரை கனம் பண்ணா எல்லாரையும் கனம் பண்ணணும். நீங்க எல்லாரையும் கனம் பண்ணலன்னா யாரை கனப்படுத்த முடியாது? கர்த்தரை கனப்படுத்த அந்த ஒரு சிக்கல் இருக்குது. அதை நம்ம அப்புறம் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம கர்த்தரை கனப்படுத்தணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம மனதில் வைப்போம். மல்கியா 1:6 குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால்
என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம். அதனால முதலாவதாகவும் முடிவு பரியந்தமும் நாம் தேவனை கனம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏன் முடிவு பரியந்தம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, சிலர் நன்மை வரும்போது கர்த்தரை கனம் பண்ணுவாங்க, தீமை நடக்கும்போது தேவனை தூஷிப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவர் நன்மை தீமை அடிப்படையில் கனம் பண்ணப்பட வேண்டியவர் அல்ல. யூசுவலா நம்ம மனுஷத்தை அப்படிதான் பண்ணுவோம். இங்க வாப்பா, இப்ப இவர் இருக்காரு, இவர் என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டாருன்னா ஐ வில் ரெஸ்பெக்ட் ஹிம். இவர் என்கிட்ட நல்லா நடந்துக்கலனா ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் ஹிம். இந்த மாதிரி தேவன் நன்மை தீமை அடிப்படையில் கனம் பண்ணப்பட வேண்டியவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப மனுஷன் அப்படி பட்டவனா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆக்சுவலா இந்த கனம் பண்றதுங்கிற விஷயமே நன்மை தீமை அடிப்படையில் செய்யப்பட வேண்டியது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதனாலதான் யோபுவின் மனைவி பாருங்க, இப்ப யோபு நல்லா இருக்கும் போது யோபுவின் தேவனை அவ ஆராதிக்க தான் செஞ்சான். எல்லாரும் சேர்ந்து டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்ப யோபு தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான்னே யோபுவின் மனைவி என்ன சொல்றா? தேவனை தூஷித்து அவர் தான் உனக்கு நன்மை செய்யலையா ஐயா, பிற எதுக்கு நீர் அவரை கனப்படுத்தணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மை தீமை அடிப்படையில் தேவன் கனம் பண்ணப்பட வேண்டியவர் அல்ல. அவர் கனத்துக்குரியவர். அதனால எக்காலத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நம்ம என்ன செய்யணும்? செலுத்தத்தான் வேண்டும். லேவியராம 24:16, லேவியராம 24:16, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும், பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். விசாரணையே கிடையாது. ஏன்பா நீ கர்த்தருடைய நாமத்தை தூஷித்த? சார் 2 காரணம் சார். ஒன்னு, என் மனைவி அவ தான் என்னைய மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தா கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கு. சரி, 2வது சொல்லு. சார் உண்மையிலே நான் கர்த்தருக்கு பயந்து நல்லா நடந்தேன் சார், கர்த்தர் எனக்கு நல்லா தான் செஞ்சாரு, அவரை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனா திடீர்னு பயங்கர கஷ்டம் சார், வாழ்க்கையில நிம்மதி இல்லை சார், அதனால நான் தூஷித்தேன் சார். இந்த விசாரணையே கிடையாது. நீ தூஷித்தியா, கொல்லப்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் தன்னுடைய கனத்துக்காக எவ்வளவு பேசுறாரு பாருங்க. புரியுதா? இப்ப யூசுவலா நம்ம யார்ட்டையும் போய் என்னை கனம் பண்ணுங்கன்னு கேட்போமா? நான் பாஸ்டர் ஆனால் எனக்குரிய கனம் எங்கே அப்படின்னு கேட்டேன்னா அது நல்லா இருக்காது. அது ரொம்ப சில்லறத்தனமானது, சின்ன பிள்ளைத்தனமானது. அப்படியா? மதிச்சாங்கன்னா சந்தோஷம், மதிக்கலனாலும் நம்ம ஒன்றும் டிமாண்ட் பண்ண முடியாது. ஆனால் God demands us. கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மகிட்ட கனத்தை கேட்கிறாருங்க. நான் பிதாவானால் என் கனம், நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாரை கனம் பண்ணணுங்கிற அறிவை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தரை கனம் பண்ணணுங்கிற அறிவை பெற்றுக்கொள்ளணும். 2வது, பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். யாரை கனம் பண்ணணும்? எபேசியர் 6:3 சொல்லுது. எபேசியர் 6:3, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுன்னு மட்டும் சொல்லல, அதுதான் வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. என்னது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை? இதற்கு நம்ம யாத்திராகம 20:12 பார்க்கணும். யாத்திராகம 20:12 வாஸ்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி இருக்குது? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும். அதுதான் வாக்குத்தத்தம். உன் நாட்கள்
நீடித்திருக்கும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? அப்ப வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டாரு. முதலாம் கற்பனைனா என்னது? இப்ப ஆண்டவர் 10 கட்டளைகள் கொடுத்தார். முதல் கற்பனை என்ன? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஏதாவது ஒரு சொரூபத்தையும் நீ உண்டாக்க கூடாது. 2வது கற்பனை. 3வது, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இது 4மே செரிமோனியல் லா, ரிலிஜியஸ் லா. தேவன் சார்ந்தது. அதுக்கு அடுத்துதான் மனிதன் சார்ந்தது வருது, சோசியல் லா அல்லது சிவில் லா. அதுல முதல் கட்டளையே என்னதான்? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதனாலதான் சொல்லி இருக்கிறது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. இந்த கற்பனை முதலாவதானது. இதற்கு ஒரு வாக்குத்தத்தமா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீ இதை செஞ்சினா உன் நாட்கள் நீடித்திருக்கும். அப்ப இது எவ்வளவு முக்கியமானதுன்னு கொஞ்சம் யோசிங்களேன். இப்ப இதுக்கு அடுத்த ஆண்டவர் அடுத்த 5 கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை எல்லாம் கொடுக்குறாரு? கொலை செய்யாதிருப்பாயா, களவு செய்யாதிருப்பாயா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குரிய யாருண்டையும் இச்சையாதிருப்பா. பாருங்க, கொலை செய்யக்கூடாதுங்கிறத எவ்வளவு பேர் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஐயோ, எல்லாம் கொலைகார குடும்பமா? சொல்லுங்க, கொலை செய்யக்கூடாதுன்னா எத்தனை பேர் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அப்ப தாப்பனையும் தாயும் கனம் பண்ணுனா அது எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும்? புரியுதா? சீரியஸ் ஆஸ் தி அதர் லாஸ். விபச்சாரம் செய்யாதங்கிறது எவ்வளவு சீரியஸோ அது மாதிரி தான் தாப்பனையும் தாயும் கனம் பண்ணு. நீதிமொழிகள் 23:22 நீதிமொழிகள் 23:22 உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. நீதிமொழிகள் 30:17 பாருங்களேன். நீதிமொழிகள் 30:17 தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, உங்க கண்ணை கழுகெல்லாம் கொத்தி பிடுங்கி அது குஞ்சுகளுக்கு கொடுத்து எல்லாம் சௌரியமா உட்கார்ந்து உங்களை சுத்தி சாப்பிடுறத ஒரு கண்கொள்ளா காட்சிய நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் இதை சீரியஸா எடுத்துக்கிறோம்? நிறைய நேரம் சாத்தா நமக்கு பக்கத்துல சொல்லி தருவேன், சும்மா சொல்லி இருக்கிறாருப்பா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா. அப்படிதானே ஏவாள்கிட்ட சொன்னா, அவளும் நம்பிட்டா. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப சீரியஸ், ரொம்ப சீரியஸ், ரொம்ப சீரியஸ். ரொம்ப அழகா இருக்குது. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை என்ன செய்யாத. சின்ன பிள்ளைகள் பார்த்திருக்கீங்களா? ஐயோ அம்மா தான் தெய்வம், அப்படி அம்மா முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நினைக்குமோ தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படி ஒரு அழகு தேவதை கையில நம்மள தெய்வம் கொடுத்திருக்கிறாரே, எங்கிருந்து தான் இவள் வந்தாளோ? சந்திர மண்டலத்திலிருந்து வந்தாளோ, சூரிய கிரகணத்திலிருந்து வந்தாளோ? என்ன அழகு! ஆமா, அப்படியே அம்மாவையே சுத்தி வரும், அம்மா மடியில படுத்துக்கிடும், அம்மாவை கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வளரும் பாருங்க. தெரியாம இந்த வாளும் சேர்ந்து என்ன செய்யுது? வளருது. அதனாலதான் வேதம் சொல்லுது, அதாவது தாய் வயது சென்றவள் ஆகும் போது அப்படின்னா உனக்கு வாள் முளைக்கும் போதுன்னு அர்த்தம். நீயும் வளரும் போது தாய, அதுக்கப்புறம் அம்மா சொன்னா சும்மா கிடங்க, சும்மா எந்நேரம் தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன கொடுமை பாருங்களேன். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்ற, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை என்ன செய்யாத, பண்ணாத, பண்ணா காக்கா கண்ண கொத்தம். மார்க் 7வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்களேன். பாருங்க, இதெல்லாம் அறிவு ஆண்டவர் வேதத்துல சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆமா, நமக்கு ஆண்டவர் இந்த காலவேளை இந்த அறிவை தருவாராக. மார்க் 7:10 பாருங்க, எப்படி என் உன் தகப்பனையும் தாயையும்
கனம் பண்ணுவாயாக என்னும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன். ஓ ஏங்க இதுக்கு தண்டனை என்னவா? மரண தண்டனைங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு சர்வசாதாரணமா தாய தூக்கி எறிஞ்சு பேசுறோம், அசட்டை பண்றோம், தூஷிக்கிறோம், திட்டுறோம். என்ன பாருங்களேன், இங்க வாப்பா, இவங்க தான் எங்க அம்மான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்னை கண்டிப்பாங்க. தாயினா அது ஒரு பேய் லெவலுக்கு என்ன செய்யணும்? ரியாக்ட் பண்ணணும். அவள் தான் தாய். நம்ம செய்யறதுக்கெல்லாம் கொஞ்சிறது அது ரியல் பேய். புரியுதா? நம்ம தாயினா போகாத, வராத, உட்காராத, நிக்காத, சாப்பிடாத, சாப்பிடாம இருக்காத, மாறி மாறி சொல்லும். அதுதான் தாய். ஆனா அதுல எல்லாத்துலயுமே ஒரு அர்த்தம் என்ன செய்யும் இருக்கும். அது அது வந்து சில வயதுல புரியாது. அது சரி. இப்ப தாய் ஏன்டா அங்க போன, இப்ப எதுக்கு கேக்குது? ஏன்டா அங்க போனேன்னு ஏன் கேக்குதுன்னா, நான் போனது ஏதோ ஒரு குத்தம்னு தாய் என்ன செய்யுது, நினைக்குது. அப்ப நான் என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். நான் பாட்டுக்கு இது கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன்னா நான் அறிவாளி கிடையாது, முட்டாள். சொல்ற புரியுதா? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். என்ன ஏன் அங்க போன? அதுக்கு தான் போனேன். அதுக்கு தான் ஏன் போன? அப்படித்தான் போனேன். இப்ப நான் இவங்களை கனம் பண்ணணும் அப்படின்னு நானா அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் என்ன செய்யக்கூடாது? பதில் பேசக்கூடாதுங்க. அப்படியாமா? அப்ப சில நேரம் நம்ம உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் நான் சொல்லுவேன். யாரு முட்டாள்? தாய கனவீனம் பண்ற நான் தான் முட்டாள். நான் பேசுறதுனால அறிவாளி கிடையாது. நான் பேசி எதையும் எங்க அம்மா ஏத்துக்கிற போறதும் கிடையாது, ஏத்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. யார் சொல்றது ரைட்டுங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. கனம் பண்றேன்னா இல்லையாங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய நேரம் நீதி நியாயத்தெல்லாம் கொடியேற்ற பார்க்குறோம். இந்த உலகத்துல நீதியும் கொடியேற்ற முடியாது, நியாயத்தையும் கொடியேற்ற முடியாது. எல்லா இடத்துலையும் நம்ம கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறோமாங்கிறத மட்டும்தான் ஆண்டவர் நம்ம சோதித்து அறிய பார்க்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? எங்க அம்மா காக்கா வெள்ளை கலர்னா நான் என்ன சொல்லணும்? சின்ன பிள்ளையில மட்டும் எல்லாத்தையும் நீ நம்புனீல. அந்த நிலா இருக்குல்ல, அதுல ஒரு பாட்டி இருக்கா, படச்சுடுதா, ஆவி பறக்குதா, பக்கத்துல காக்கா உட்காந்துருக்கா, பாட்டு பாடிச்ச காக்கா என்னைக்கு பாட்டு பாடிச்சு? சின்ன பிள்ளையில மட்டும் என்ன சொன்னாலும் ஊங்குறீல, பெரிய வளர்ந்த பிற மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருது. அம்மா என்ன சொன்னாலும் ஆமான்ட்டு போ. அது எதற்காக? நான் என் தாயை என்ன செய்றேன்? கனம் பண்ணுகிறேன். அந்த கணத்துக்கு தான் உனக்கு ஆண்டவர் மார்க்கு தருவாரே தவிர நீ பேசுற நியாயத்துக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். நீ ஒவ்வொரு தடவை நியாயம் பேசும்போது -5 போட்டுக்கிட்டே போவாரு. எங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர? தேங்க்யூ. நல்லா மதிப்பார் போல தாய, அதனால ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு போறாரு. ஆகவே இந்த வசனங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லுதுங்க? ஏங்க சின்ன வயசுல பள்ளிக்கூடத்திலேயே சொல்லி கொடுத்தாங்க. இப்பெல்லாம் அப்ப சொல்லி கொடுத்ததை கேட்டா இப்ப பாடத்திலே இல்லைங்கிறாங்க. ஒரு ஒரு ஒருத்தன் கண்ணு தெரியாத அப்பா அம்மா, அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு ஒரு புனித யாத்திரை போகணும்னு ஆசை. இப்போ மகன்கிட்ட சொல்றாங்க. உடனே அவன் என்ன செய்யறான்? ஒரு கம்பு கட்டி 2 பக்கமும் கூடையை கட்டி 2 பக்கமும் அம்மாவையும் அப்பாவையும் உட்கார வச்சு தோல்லையே வச்சு என்ன செஞ்சானா? தூக்கிட்டு போனானா. இன்னைக்கு என்ன கேட்க வேண்டியப்பா? தூக்கிட்டுலாம் போக வேண்டாம், தூக்கி போட்டு தகப்பனையும் தாய் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். லேவியராகமம் 19:32 நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவனு முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். முதியவர்கள் மூத்தவர்களை கனம் பண்ண வேண்டும்.
முதியவர்கள் மூத்தவர்களை கனம் பண்ணா, முதியவர்கள் மூத்தவர்களை கனம், அதை சொல்ல, முதியவர்கள் கமா மூத்தவர்கள், ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு. முதியவர்கள்னா யாரு? வயசானவங்க. மூத்தவர்கள்னா எனக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் அவர் யாருன்னா எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் மூத்தவர். அவங்கள நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அப்ப வேதம் என்ன சொல்லுது பாருங்க, முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு. இங்க ஒரு பெரிய வெளிப்பாட்டை கர்த்தர் சொல்லி வச்சுக்க. என்னன்னா, நீ எதுக்காக கனம் பண்ணணும்? நீ தேவனுக்கு பயப்படுறதுக்காக கனம் பண்ணு. இங்க எந்த நீதி நியாயத்தை நம்ம கொண்டு வர? நான் ஏன் இவனை மதிக்கவில்லை என்பதற்கு என்ன நியாயமான கருத்து கூறுகிறேன் என்றால், உன் வாயை மூடு. எந்த நியாயத்தையும் நீ என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் ஆண்டவர் உன்னை கனம் பண்ண சொல்ற. நீ கர்த்தருக்கு பயப்படுறியா இல்லையா? எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுறீங்க? கை ஊத்தி காட்டுங்க பார்க்கலாம். அப்படின்னா நம்ம கர்த்தரை கனம் பண்ணணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் கனம் பண்ணாதான் கர்த்தரை என்ன செய்யற. சோ கர்த்தருக்கு பயப்படுறியா? உன் பெற்றோரை கனம் பண்ணு. கர்த்தருக்கு பயப்படுறியா? மூத்தவர்கள் முதியவர்களை கனம் பண்ணு. இந்த திரும்ப நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு அறிவு தானே. இப்ப பிள்ளைகள், தாய் தான் பிள்ளைக்கு அப்பாவை கனம் பண்ணணுங்கிறத சொல்லித்தர ஸ்தானத்துல என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்படி சொல்லி தரலனா அந்த பிள்ளை என்ன செய்யாது, அப்பாவாவே என்ன செய்யாது, மதிக்காது. அது இப்ப கலாச்சாரம் கல்வி எல்லாம் பெருகின உடனே எல்லாம் வேற மாதிரி எல்லாம். ஆனா தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தருடைய வார்த்தையும் எல்லா காலத்துக்கும் பொருந்தும். நீ மதிக்கணும்னா அது எல்லா காலத்திலையும் என்ன செய்யணும், மதிக்க தான் செய்யணும். அப்ப பிள்ளைக்கு போதிக்கிறது தான். புரியுதா? அப்பா அவர் தான் எல்லாம், அவர் தான் சம்பாதிச்சு நமக்கு கொடுக்கிறார். ப்ரொவைடர், புரொடெக்டர். கனம் பண்ணணும், சொல்லி தரணும். அதே மாதிரி பெரியவங்களை கனம் பண்றதுக்கு சொல்லி தரணும். பெற்றோர் பாஸ்டருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்கள வரவேற்கணும். பார்த்தீங்கன்னா யாராவது காலிங் பெல் அடிப்பாங்க, பிள்ளை போய் திறக்கும். திறந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைக்கும். இப்போ அவர் ஏதாவது அம்மா இருக்காங்களாப்பா அப்பா இருக்காங்களா ஏதாவது கேட்டா பதில் சொல்லணும். இல்லாட்டினா போய் பார்த்துட்டு, இந்த யாரோ வந்திருக்காங்க. இப்ப அம்மா வரும், பாஸ்டர்னு வச்சுக்கோ, பாஸ்டர் வாங்க வாங்க அப்படின்னு. பாஸ்டரா? சரி பாஸ்டரே இல்லைங்க, ஒருத்தர் சிலிண்டர் போட வந்திருக்கான், போஸ்ட்மேன் வந்திருக்கான், யாரா இருந்தா என்ன, எல்லாரையும் மதிக்க தானே செய்யணும். அப்ப வீட்டுல சொல்லி கொடுக்கணும், யார் வந்தாலும் சிரிச்ச முகத்தோட என்னன்னு கேட்கணும். அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க சொல்றேன் வர சொல்றேன், ஏதாவது ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணும். சொல்லி மாதிரி உறவுகள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். அம்மாட்ட பேசும்போது அம்மா ஆமாம்மா இந்த இப்போ ஃபோன் வந்திருக்கு பாருங்க, யாரு ஆமா போனேன் வந்துடுறேன் வச்சிரவா யார்கிட்ட பேசுற, ஒரு கம்யூனிகேஷன் இல்லையா? ஆமாம்மா சரிம்மா ஆமாப்பா ஆமா அங்கிள் ஆமா பாஸ்டர் சரிங்க பாஸ்டர். புரியுது உங்களுக்கு? இது போன்ல மட்டும் இல்ல, நேர்லையும் தான் சொல்றேன் நான். இதெல்லாமே ஹானரிங் அதர்ஸ். குறிப்பா நமக்கு மூத்தவங்களை என்ன செய்யணும், அதுலயும் இந்த கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, எங்க கூட பிறந்தது பாவமா? ஒரு மரியாதை கிடையாதா? இப்ப எனக்கு தங்கச்சி 6 வயசுக்கு இளையவங்க, ஏஞ்சலின். இப்பதான் போன்ல சொல்லுங்க ஏஞ்சலின், அதுவும் நான் மரியாதையாக தான் சொல்லுவேன், சொல்லுங்கப்பா சொல்லுங்க நல்லா சொல்லுவேன். சின்ன பிள்ளைலாம் பாப்பான்னு சொல்லி தான் பழக்கம். இது பாப்பா வா பாப்பா போ இப்படித்தான். ஆனா இன்னைக்கு யாருமே அதை சொல்றது இல்லைங்க, எல்லாம் பேரை சொல்லி தான் என்ன செய்யுதுங்க. என்னன்னா கல்வி பெருகிருச்சான். அதனாலதான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப என்னையவே கூப்பிடும்போது ஹாய் மிஸ்டர் செல்வின். இது என்ன, இது வெளிநாட்டு கலாச்சாரம். அதனாலதான் தமிழ்ல உயர்திணை அக்ரிணை சொல்லி தந்தாங்களா இல்லையா இலக்கணத்துல? உயர்திணைன்னா என்னது?
அவர்கள் இவர்கள், என்ன அவர் இவர், அக்ரினைனா அது இது. இப்ப நீ பேசுறதுல அதிருப்தியா பேசுற, அது வேற நடக்குதுங்க. அது வந்துச்சு, நானும் ஏதோ கழுத வந்திருக்கும் போலன்னு நினைச்சுக்கிட்டேன் நான். ஆனா நாய்க்கு பேர் வச்சிருக்காங்க. எங்க வீட்டுல இருக்கிற ஜிம்மி பாத்தீங்கன்னா ஒரே உற்சாகமா இருக்கும். ஜிம்மி யாரு, அப்படி ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லவே இல்லையே. கடைசியில் வீட்டில் போய் எங்க ஜிம்மியை வர சொல்லுங்க அப்படின்னா இதுக்கு அவ்வளோ மரியாதை. சில பேர் சொல்லுவாங்க ஜிம்மி வரும், சரி நாய் போலன்னு பார்த்தா ஜிம்மி யாரு, தங்கச்சி. தங்கச்சி வருமா, நாய் வருவாங்களாம். என்ன மோசமான ஒரு உலகம் பாருங்களேன். உன்னை போல பிறனை நேசி, அதுதான் தேவனுடைய கட்டளை. அப்ப we have to honor. அக்கா அண்ணே பழக்குங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் பழகாட்டினாலும் என்ன செய்யுங்க, ஆமா எங்க பிள்ளைகளே நான் பழக்கிறேன், டேய் அக்கான்னு சொல்றா அப்படின்னா விழுந்து விழுந்து சிரிப்பான். பெனிட்டா அக்கா, என்னடா ஏன்டா சிரிக்கிற அப்படின்னா கூசுது அப்படிங்கிறான். அடாப்பாவி, என் தம்பி ஊழியம் செய்யறாரு, 1.5 வருஷம் தான் வித்தியாசம். ஆனா எனக்கு தெரிஞ்சு பிறந்ததுல, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இன்னைக்கு வரைக்கும் அண்ணே அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி என் பேர் அவன் சொல்லி கேட்டதே இல்லை. எங்க அண்ணே அப்படின்னா மற்றவங்களுக்கும் இவர் எங்க அண்ணே ஊழியம் செய்யறாரு, அதான் பேசுவேன் அண்ணே. அவ்வளோ நல்ல விஷயங்க. இதுக்கு எல்லாமே பலன் உண்டு. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ ஹானருங்கிறது ஒரு அறிவு. அது இருந்தா எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம், கனம் பண்ணுவோம். இவங்களை கனம் பண்ணுவோம், இவங்களை கனவீனம் பண்ணுவோம், அப்படி கிடையாது. அது ஒரு அறிவு. ஓகே, 4வது வேகமா வாங்க. மேலான அதிகாரம் உடையவர்களை கனம் பண்ணணும். 1 பேதுரு 2:17 யாரை கனம் பண்ணுங்க, ராஜாவை கனம் பண்ணுங்கள். மேல இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, ராஜாவை கனம் பண்ணுங்கள். ரோமர் 13:1 எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. அப்ப இதுலயும் 2:14 பாருங்க. 1 பேதுரு 2:14, சாரி அதானே இப்ப படிச்சோம் இல்லையா? இல்ல, 1 பேதுரு 2:14 பாருங்க. மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்களுக்கு ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும், அவனால் அனுப்பப்பட்ட. சரி, என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. எதுக்காக கீழ்ப்படிய சொல்லி இருக்குது? இவங்களுக்கெல்லாம் பவர் இருக்குது. என்ன இருக்குதுங்க, பவர் தெரியுமா உங்களுக்கு? பிரசங்கி 10:20 எல்லாம் வசனம் எப்படி அல்வாவா இருக்கு பாருங்களேன். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே, முதலாளிய கூட வேலை பார்க்கிறவன்ட்ட நிந்தியாதே, ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அவன்கிட்ட போய் இப்படி பேசுறான்னு என்ன செஞ்சிடும் சொல்லி. வசனத்தை பாருங்க எப்படி ஆண்டவர் புட்டு புட்டு வைக்கிறாருன்னு. அறிவை நமக்கு கொடுக்கிறாரு. டே நீ வாட்டுக்கு எவனுக்கு தெரியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காத. ஆகாயத்து பறவை என்ன செய்யுமா, அந்த ஆகாயத்து பறவை எது, நீ பேசிக்கிட்டு இருக்கிறவன் தான். அங்க போய் என்ன செஞ்சிருவான், போட்டு கொடுத்துருவான். அதனால ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறியா, வாத்தியாரை பத்தி பேசாத, ஹெட்மாஸ்டரை பத்தி பேசாத, செய்தி யாருக்கு போயிடும். கல்லூரியில் படிக்கிறியா, ப்ரொஃபஸரை பத்தி பேசாத, முதல்வரை பத்தி என்ன செய்யாத, பேசாத. என்ன, அவங்களுக்கெல்லாம் பவர் இருக்கு. பவர் இருக்கிற யாரை பத்தி என்ன செய்யாத, அவங்கள நீ கனம் பண்ண. அவன் நல்லவன் கெட்டவன் அதை பத்தி நீ உனக்கு கவலை இல்லை. அவனுக்கு பவர் இருக்கிறதுனால நீ என்ன செய்ய, அவனை கனம் பண்ணு. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லித்தராரு பாருங்களேன். சவுக்கு சங்கருக்கு என்னாச்சு? சவுக்கு சங்கர் யாருன்னே தெரியாதா? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு குத்திட்டாங்க. ஏன்? பவர்ல இருக்கிறவன என்ன செய்யாத. இப்ப சில பேர் பேசுறான், அவனுக்கு என்ன இருக்கு, பவர் இருக்கு. இவன் பேசுறத ஏன் இன்னும் மேல இருக்கிற விட்டுக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு தெரியும் இவனுக்கு கொஞ்சம் பவர் இருக்கு, அதனால நம்ம இவனை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாதுன்னு பவர் இருக்கிறவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அது பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன இருக்கு, ஒன்றும் இல்லைல்ல. அப்ப என்ன செய்யுங்க,
நீங்க வார்டு கவுன்சிலரை திட்டாதீங்க, பவர்ல இருக்கிற வரைக்கும் விட்டுருங்க. பவர் இருக்கிற ஆட்கள் என்ன செய்யக்கூடாது? பைபிள்லயே நான் உதாரணம் சொல்றேனே, சவுல்ல ராஜா வாக்குனது யார் தான்? சாமுவேல் தான். ஆனா ராஜா வாக்கிட்டா அவனுக்கு பவர் வந்துருதுல. இப்ப அமலேக்கியரை யுத்தம் பண்ண அனுப்பும் போது அவன் சரியா செய்யல, கர்த்தருக்கு கீழ்ப்படியல. சாமுவேல் அதை குறித்து கேட்கிறான். அவன் ரொம்ப ரெஸ்பெக்டா தான் பதில் சொல்றான், கனவீனமா தான் பதில் சொல்றான். உடனே சாமுவேலுக்கு ரொம்ப துக்கமாகி வீட்டுக்கு போற கிளம்புறான். அப்ப இவன் சொல்றான், நான் போய் இதுக்கு ஃபங்க்ஷன் நடத்த போறேன், நீ மேடையில உட்காருங்கிறான். இவனுக்கு மனசு இல்லை, திரும்பி போறான், சட்டையை பிடிக்கிறான், கிழிஞ்சிருது. அதுக்கப்புறமும் ஒரு வசனம் சொல்றாங்க, 1 சாமுவேல் 15:30 எல்லாம் வசனம் தாங்க. அந்த சவுல் சொல்றான், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வாரும்னு சொல்றான். அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு, பாருங்களேன், இவன் எதுக்குங்க அவன் முன்னாடி போனோம்? இவன் தான் அவனை ராஜா வாக்குனது. ஆனா இப்ப ராஜா வாக்குனதுக்கு அப்புறம் அவனுக்கு இப்ப என்ன இருக்கு? பவர் இருக்கு. அதனால நீ அவனை கனம் பண்ணி இவன் பின்னாடி என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவனுக்கே அந்த நிலைமைனா உங்களெல்லாம் யோசித்து பாருங்க. பவர் இருக்கிற ஆளை என்ன செஞ்சிடாதீங்க, கனவீனமா பேசிடாதீங்க. நமக்கு ஆண்டவர் சொல்லி தராரு. அடுத்த ஐந்தாவது போதும், டீட்டெயிலா படிப்போம். ஆமா, என்ன மணி 8:15 ஆயிடுச்சு. 4 பேரை பார்த்துருக்கோம். என்ன, யார் யாரை கனம் பண்ணணும்? தேவனை கனம் பண்ணணும். 2வது பெற்றோரை. 3வது யாரெல்லாம் நமக்கு மூத்தவங்க முதியவங்கன்னு இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். 4வது ராஜாக்கள், பவர்ல இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம கனம் பண்ண முடியாம கனவீனம் பண்றதுக்கு, மற்றவங்களை மரியாதை குறைவா பேசுறதுக்கு, நடந்துக்கிறதுக்கு, அல்லது நேருக்கு நேர் நம்ம ஒருத்தர் மரியாதையா பேசிக்கிட்டாலும் அப்புறம் அந்த சைடு போய் மறைவில் அவங்கள பத்தி அவதூறா பேசி கனவீனம் பண்றதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கிற பெருமை, மனத்தாழ்மை இல்லாததுனால தான். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போறோம்? சத்தமா சொல்லுங்க. தாழ்மையை கேட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணோமா? 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள மனத்தாழ்மையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெருமை எனக்குள்ள இருக்கக்கூடாது ராஜா, நான் எல்லாரையும் கனம் பண்ணணும், எனக்கு அந்த கிருபையை தாங்க, எனக்கு அந்த அறிவை தாங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை உங்க வார்த்தையா நான் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்துக்காக இதை நீங்க பேசி இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அந்த கிருபையை தாங்க, நான் எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் கனப்படுத்தணும், எல்லாரையும் உயர்வா நினைக்கணும், எல்லாரும் எனக்கு வேணும்னு நான் நினைக்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஹல்லேலூயா. ஓ சாமுவேலே சவுலை கனம் பண்ணி அவனுக்கு பின்னாடி போனான் அப்படின்னா, இந்த கனம் பண்றதுங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நீங்க சத்தியத்துல இருந்து எங்களுக்கு தெளிவா கற்றுக் கொடுத்ததற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ நாச்சியார அற்பமா எண்ணின ஆகாருக்கு நீங்க போதித்தத நீங்க எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்க அடங்கி இருக்க வேண்டியது முக்கியம், கனம் பண்ணி அடங்கி இருக்க வேண்டியது முக்கியம். அது எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்க தலைமுறைக்கு ஆசீர்வாதம், எங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபா ஷாலா ரகத ரலபௌ ரதலர தியந்தரமா ரிக்க பலமர தலரா ஷபல மரதலர தியந்தர மனனதல ரபௌர பலபர தலரமனா. நல்ல கமிட்டடா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே மதிக்கணும், மூத்தவர்களை மதிக்க கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதியவர்களை கனம் பண்ண கிருபை கொடுங்க. யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த விளையாட பெற்ற சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபையை, இந்த அறிவை, இந்த அனுபவத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்துங்க. இதன் மூலம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய மாற்றம், முன்னேற்றம் வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.